அபிராமி அந்தாதி பாடலை அவரவர்களின் காரிய சித்திக்காக வேண்டிக் கொண்டு பாடப்படுகிறது. தங்களின் பாடலை பாடும் முன் அபிராமி அந்தாதியின் 101வது பாடலான நூற்பயன் பாடலை 3 முறை உச்சரிக்க வேண்டும் என்பது தான் முறை. இப்பாடலை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அல்லது மாலை வேளையில் 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக பாடி முடித்து விட வேண்டும். மிகுந்த மந்திர சக்தி வாய்ந்த இப்பாடலை இவ்வேளைகளில் அபிராமி தேவியை மனதார நினைத்து கொண்டு தினமும் உச்சரிப்பதன் மூலம் கூடிய விரைவில் காரிய வெற்றி பெறுவீர்கள். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்கா காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்டவேரும் பனிமலர்ப்பும் கணையும் கருப்புச் சிலையும் மென்பா சாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே.